Hi friends, welcome back to Fancy Bird Chennai. Friends, இன்னைக்கு நம்ம birds roomல இருந்தா நம்ம வந்து பேசுறோம். இன்னைக்கு நம்ம roomல என்ன birdsல என்னென்ன updates இருக்குன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு updates வீடியோ போட்டு. Updatesல வந்து பாத்தீங்கன்னா first விஷயமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட monk-ஓட breeding வந்து நம்ம box செட் பண்ணியாச்சு. 3 pairs வந்து பாத்தீங்கன்னா monk இருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஏற்கனவே ஒரு பேருக்கு இந்த greenக்கு வந்து ஃபர்ஸ்டே பார்த்துருப்பீங்க. நான் பாக்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருந்தேன் ஃபுல்லாகவே. அவங்க ஒரு கிளச் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் இன்னும் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க, இன்னும் அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலை. க்ரீன் இவங்க அதுக்கப்புறம் ப்ளூ வந்து இப்போ வந்து நம்ம புதுசாக பேர் பண்ணியிருக்கோம். புதுசாக பேர் பண்ணல, புதுசாக இடம் செட் பண்ணி இப்போ இங்கே ப்ரீடிங் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், ப்ரீடிங் பாக்ஸ். அதே போல் இன்னொரு ப்ளூ பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீடிங் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம், என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. குரூப் ப்ரீடிங் ஏரியா வந்து இன்னும் ஃப்ரீயாக தான் இருக்குது. அங்கே இன்னும் நம்ம எந்த பேர்டுமே வந்து பிளான் பண்ணலை. என்ன பேர்டு விடுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி தான் இருக்குது. இதில் என்ன பேர்டு விட்டு வளர்க்கலாம் அப்படின்ட்டு கூடிய சீக்கிரத்தில் அதையும் பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூ அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேர்ட்ஸ் ரூமுக்கு அப்படியே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். ஷெட்டு தெரியுதா உங்களுக்கு? அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில். ஆனால் பேர்ட்ஸ் இங்கே வந்து பேர்ட்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா அது நம்மளுக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல எப்படி. ஏன்னா அதை பிளான் பண்ணி நம்ம இந்த ஷெட்டு போடணும். இந்த ஷெட்டு போட்டது வந்து வேற ஒரு ரீசன். பட் ஆனால் இப்போ வந்து இந்த ஏரியா ஃபுல் ஏரியாவும் இப்போ கவர் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வேணும்னா கவர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ பேர்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் நிழலாகவும் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் பேர்ட்ஸ் ரூம் இப்போ கொஞ்சம் டார்க்காக தெரியுது உங்களுக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் வெயில் உள்ளே வர்றது வந்து கம்மியாயிடுச்சு. அதனால கொஞ்சம் வந்து அந்த பிரைட்டாக இல்லை ரூம் வீடியோவில் பார்க்கும் போது இந்த ஷெட்டு போட்டதுனால. இந்த ஷெட்டில் வந்து கூடிய சீக்கிரம் எதனா ஒரு யூஸ்ஃபுல்லாக எதனா ஒரு விஷயம் இந்த ஷெட்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் அது என்ன பண்ண போகிறேன்றதே உங்களுக்கு நான் அப்டேட்டாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போதைக்கு மெயின் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமில் வந்து கண்ணூர் வந்து வாங்க்கு வந்து ப்ரீடிங் போட்டதா. இன்னைக்கு என்ன ஃபுட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ தான் நம்ம ஃபேன்சி பர்ட் சென்னை சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நியூவாக பார்க்குறவங்க உங்களுக்கு நிறைய பேர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நம்ம சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராகவே கொடுத்துக்கிட்டு இருப்போம். தாராளமாக வந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய ரீல்ஸு ஷார்ட்ஸு சேல்ஸும் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக நம்ம வந்து டேம் டு பேர்ட்ஸ்க்காக ஒரு ஷாப்பும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஷாப் வீடியோவும் அப்பப்போ நம்ம வந்து இந்த சேனலில் அப்டேட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டு ஒரு வெஜிடபிள்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மெயினான அவங்க டயட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸு. இங்கே பாருங்க, ஸ்ப்ரவுட்ஸ் நான் எப்பவுமே தெரியும். இப்போ நான் கொஞ்ச நாளாவே என் பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரவுட்ஸு வெஜிடபிள்ஸ் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறேன். சீடும் கொடுப்பேன், ஈவினிங் வைப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, கோதுமை, கொண்டைக்கடலை இது எல்லாமே நல்லா ஊற வச்சு ஒரு 12 to 14 hours நல்லா ஊற வச்சு நல்லா சோக் ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு கொடுக்கும்போது நல்லா நியூட்ரிஷன் லெவல் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸில் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு பரங்கிக்காய், இந்த சிகப்பு பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே துருவி கொடுப்பேன். இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து சரி கட் பண்ணி போட்டு பழகி பார்க்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பேர் சாப்பிட்றாங்க, கொஞ்சம் பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க. இதில் இந்த கட் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் வேஸ்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஃப்ரூட்னா வந்து மஸ்மலன். மஸ்மலன் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருணி பழம்னு சொல்லுவாங்கல்ல, கிருணி பழம். கிருணி பழம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நாட்டுப்பழம் கிடையாது, ஹைப்ரிட் தான் இது. பட் ஆனால் இருந்தாலும் எல்லாருமே இப்போ இதுதான் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே. நம்ம நாட்டுப்பழம் பார்த்தீங்கன்னா சீசனில் எதனா ஒரு சில இடத்துங்கள்ல மட்டும்தான் கிடைக்கிது. அது கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது. இப்போ நல்லா இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் முடிஞ்சு உங்களுக்கு வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். சம்மரில் தாராளமாக வாட்டர்மெலனு, மஸ்மெலனு, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பேர்ட்ஸோட நியூட்ரிஷன் லெவல் பேலன்சிங்காக இருக்கும். அவங்களுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் ஃபுட் அந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கும் போது எந்த நோயும் அவ்வளோ சீக்கிரம் தாக்காது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இப்போ காலையில் ஃபுல்லாகவே சர்வ் பண்ணிடலாம். ஈவினிங் வந்து ஒரு 3-3:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சீட்ஸும் வச்சிருவேன். சீட்ஸும் கொடுக்காம இருக்கக்கூடாது, கண்டிப்பாக சீட்ஸும் கொடுக்கணும். இப்போ இதில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு சாப்பிட்ற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நிறைய போட்டு வேஸ்ட் பண்ணவும் தேவையில்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ரூட்ஸு நீங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த பேர்டு எவ்வளோ சாப்பிடும் அப்படின்ற அதுக்கேற்ற குவான்டிட்டிக்கு இப்போ இந்த மாதிரி அளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கலாம். பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்வ் பண்ணி வச்சாச்சு. வெளியில் எடுத்து வச்ச உடனே பார்த்தீங்கன்னா இவங்க கேஜில் வந்து எல்லாருமே முனையில் அவங்க ட்ரே பக்கத்தில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள். இன்னும் அவ்வளோ ஒரு ஆர்வம் ஃபுட்டுக்காக. நல்லா எல்லாருமே பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரே கிட்டே தான் நிற்பாங்க, ஃபுட் ட்ரே கிட்டே தான் நிற்பாங்க. எப்போ ஃபுட்டு வரும், என்ன எப்போ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பேர்ட்ஸுக்கு நியூட்ரிஷன் லெவல் கரெக்டாக பேலன்ஸாக கொடுக்கும்போது
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு சிக் ஆகும் போது, ஏன்னா நான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன் இதில். இப்போ நியூட்ரிஷன் லெவலில் தான் வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தெரியும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து சரி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல பேர்ட்ஸுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் பேர்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீடிங்கும் சரி, சீசன்ஸ்லேயும் எந்த ஒரு சீசன்லேயும் பேர்டை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளத்தினாலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசீஸும் அவ்வளோ சீக்கிரம் அஃபெக்ட் ஆனாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து அவங்களுக்கு இருக்கும். பாருங்கள், மஸ்மலெல்லாம் வச்ச ஸ்பீடில் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். மாங்க்லாம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அடல்ட் பேர்டு இதுக்கு பழகிறதுக்கு கஷ்டமாக இருக்குமோ, நீங்கள் சப்போஸ் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு பழகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கண்டிப்பாக உங்கள் பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு இதெல்லாமே பழகுங்க. நம்ம சோம்பேறித்தனம் பார்க்காம ஓரளவுக்கு நல்லா பார்த்தோன்னா ஓரளவுக்கு பேர்ட்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாருமே அந்த ஃபுட் ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக சாப்பிடுவாங்க. ஒரு 3:30 மணிக்கு நான் வந்து பார்த்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்களோட டயட்டை வந்து ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்கிற ஒரு ரீசன் என்னென்னா, பிரதர் நான் வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கிறேன், ஸ்ப்ரவுட்ஸ் வைக்கிறேன், என் பேர்டு சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்றீங்க. இங்கே பாருங்கள், இவங்களுக்கும் நான் சின்ன வயசுலேருந்தும் பழகியிருக்கேன். சில பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில, அதாவது நடுவில் அடல்ட் வேறு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்தால் அவங்க வச்சுருப்பாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் நான் வந்து இங்கே வந்து பழகிட்டேன். பழகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் அந்த நியூட்ரிஷன் லெவலில் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சன் கர்னோஸு எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம். ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து சூப்பராக ஃபுட்டை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எடுக்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பேர்டு ரிசல்ட் வைஸ்லையும் இந்த கிளைமேட்டில் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு இல்லை அந்த மாதிரின்ட்டு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நம்ம வந்து மாங்க் ப்ரீடிங் போட்டிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு 1 by 1 அப்படியே அப்டேட் பண்ணுறேன். மாங்க் என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, ப்ரீடிங் என்ன ரிசல்ட்ஸில் இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.